பிரைஸ்லாம். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி ஏசாயா 26:20 வசனம். ஏசாயா 26:20. ஏசாயா 26 வசனம். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். ஜெயிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வேத பகுதியை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் இப்போ இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே ஜெபிக்கிறோம். ஆமென். ஏசாயா 26:20. என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்துக்கொள். இது கர்த்தருடைய ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. ஆமென். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. என்ன? ஒன்றை நீ ஒளிந்து கொள்ளணும், ஒன்றை நீ மறைத்து கொள்ளணும், அல்லது ஒன்றை நீ ஒளித்துக்கொள் என்றபடியாய் சொல்லுகிறார். ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறார்? அடுத்த வசனம் 21 பார்ப்போம். 21 வசனம். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தமும் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். போதும். காரியம் என்ன? கர்த்தர் ஏன் நம்மளை ஒளித்து கொள்ள சொல்லுகிறார்? பூமியில் உள்ள குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவாராம். ஹல்லேலூயா. இந்த தேசத்தின் மக்களை எல்லாம் தானே விசாரிக்கிற ஒரு காலம்ங்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசாரிக்கிற காலத்தில் நீ ஒளித்து கொள்ளணும். எல்லாத்தையும் போல் நீ வெளியில் நடமாடிக்கிட்டு இருந்த அப்படின்னா, நான் மற்றவங்களை விசாரிக்கிற நேரத்தில் நீன்னு அதில் மாட்டிக்குவேன். ஹல்லேலூயா. ஒரு சுனாமி வருது அப்படின்னா, ஒரு இடத்த அழிக்கும்படிக்காக சுனாமி வருகிற போது அதுக்குள்ளே நம்ம இருந்தோம்னா நம்மளை மட்டும் தேவன் காப்பாற்றணும்னு நினைக்கிறது மிக மிக கடினம். ஹல்லேலூயா. ஒரு வேளை ஒரு அதிசயங்கள் அற்பங்கள் நடக்கலாம். ஆனால் தேவன் பூமியை எல்லாம் விசாரிக்கிற ஒரு காலங்கிறார். இந்த காலத்தில் நீ என்ன செய்யணும்? ஒன்றை நீ ஒளித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஒன்றை நீ மறைத்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னா எல்லாருமே தான் விசாரிப்புக்குள்ளாக வருவோம். நான் கம்பெனியில் வேலை செய்கிற போது ஒரு பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய காரியம் நடந்து போச்சு. அதுக்காக விசாரிக்கணுங்கிற காரியத்துக்குள்ளாக வருகிற போது அந்த டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆனால் அதில் நடந்த காரியமாக இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் மற்றவங்க இல்லை, பக்கத்தில் நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். எங்களையும் விசாரித்தாங்க, என்னையும் கொண்டு போனாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. லால்குடி டிஎஸ்பி இதுக்கெல்லாம் போய் அங்கேயும் 4 முழுக்க உட்கார்ந்துருந்து அந்த விசாரிப்புக்குள்ளே நானும் இருந்தேன். ஹல்லேலூயா. என்னையும் தனிப்பட்ட முறையிலும் விசாரித்தாங்க. ஹல்லேலூயா. ஏன்? காரியம், அந்த விசாரிப்புங்கிற காரியம் எல்லா இடத்துலையும் வருகிற போது, நானும் அங்கே வேலை செஞ்சவன் அப்படிங்கிற போது என்னையும் விசாரிப்புக்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஆமென். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் பூமி எங்கும் விசாரிக்கிற ஒரு காலம் வருது. அந்த காலத்தில் நீ மற்றவங்களை போல இருந்தீன்னா நீனு விசாரிப்புக்குள்ளே தான் வருவேன். ஏன் ஐயோ எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு நீ கத்திக்கிட்டு இருக்க பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். என்ன ஆலோசனை? ஒன்றை நீ ஒளித்துக்கொள். ஹல்லேலூயா. நீ அப்படி ஒளித்துக்கொள்வாயானா இதிலேருந்து நீ தப்பிச்சு கொள்ள முடியும். ஆமென். அப்படி இல்லைன்னா நீனு விசாரிப்புக்குள்ளே தான் வருவேங்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:9 பார்ப்போம். 1 தெசலோனிக்கர் 5:9. 1 தெசலோனிக்கேயர் 5:9 வசனம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆமென்.
தேவன் நம்மளை எல்லாம் இன்னைக்கு செலக்ட் பண்ணி இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிறது, நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறது, நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் தேவனுடைய கோபத்தில் நம்ம மாட்டிக்கொள்ளணுங்கிறதுக்காக அவர் நம்மளை தேர்ந்தெடுக்கலை. நம்மளை எவ்வளோ ஜனங்கள் இருந்தும் தானே நம்மளை எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு தேர்ந்து கொண்டு இருக்கிறார். நம்ம எவ்வளோ காரியத்தில் நம்ம இருந்தாலும் இன்னைக்கு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார்னா நம்மளை அவரோட கோபத்துக்காக நியமிக்கலை. ஹல்லேலூயா. அதில் தப்பித்து கொள்ளும்படிக்காகவே வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு என்னென்ன பிரச்சனை வருதோ, அவருடைய கோபம் வருதோ, அந்த காரியத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் அதிலேருந்து விடுதலை ஆகும்படிக்காகவே நம்மை நியமித்திருக்கிறார். மூலமாய்னா என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற ஆலோசனை மூலமாய். ஹல்லேலூயா. அந்த ஆலோசனையை நான் கேட்காதவனா இருந்தா நான் விசாரிப்புக்குள்ள வரத்தான் செய்வேன். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாத்துக்கும் போல எல்லா காரியமும் நடக்கத்தான் செய்யும். இந்த நாளில் அவர், ஏன்னா நம்ம பார்த்தோம் இந்த கடைசி நாட்கள் எல்லாம் இந்த கொரோனாங்கிறது வந்தது. ஆமென். யாருமே எவ்வளோ அட்வான்ஸ் லெவலில் மாத்திரைகள், மருந்துகள், டெஸ்ட்டுகள் எல்லாமே இருந்தாலும் உலகமே ஆடி போயிடுச்சு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் எல்லாமே அந்த கொரோனாங்கிறது அசைச்சிடுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தப்பிச்சிருக்கிறோங்கிறதுனால நம்ம செய்த புண்ணியத்தினாலேயோ மற்ற காரியத்தினாலே அல்ல. அங்கே வசனம் அதுதான் சொல்லுது. லூக்கா 13:4 பாருங்க. லூக்கா 13:4. லூக்கா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைத்தீர்களோ? ஆமென். ஒரு கோபுரம் இடிஞ்சு 18 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க, எருசலேமில் இருக்கிறவங்கள அவங்கெல்லாம் பாவம் பண்ணவங்கள அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இல்லை அப்படிங்கிறார். ஆமென். அப்படி நீ நினைக்காத. அப்போ கொரோனாவில் இறந்தவங்க எல்லாம் பாவம் பண்ணவங்கன்னு இல்லை. தேவன் நம்மளை தப்பி வச்சிருக்கிறார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதை குறித்ததான நம்ம தீர்ப்பு சொல்ல நம்ம காரியம் இல்லை. இன்னைக்கு நமக்கு என்ன? லூக்கா 7:30 படிப்போம். லூக்கா 7:30. லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். இந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகள் தான் யாரு? இந்த நியாயசாஸ்திரிகள்லாம் இந்த வேதத்தை அப்படியே மனப்பாடமாக ஒப்பிக்கிறவங்க. பரிசேயரெல்லாம் தன்னுடைய பரிசுத்தத்தை அப்படி காப்பாற்றிக்கிறவங்க. தூரத்தில் ஒரு பொண்ணு வருதுன்னா அவன் இங்கேயே தலையை கீழே குனிஞ்சுக்குவானா, அந்த பொண்ணை பார்க்கக்கூடாது. அப்படி போய் செவுத்துல கூட முட்டிக்குவானா. அப்படி இருக்கிறவன். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி இருந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ தேவன் வைத்திருக்கிற ஆலோசனையாகிய ஞானஸ்நானத்தை எடுக்காமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஹல்லேலூயா. நீ தப்பிக்கிறதுக்குன்னு தேவன் வைத்திருந்த ஆலோசனையை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு என்ன? இன்னைக்கு தேவன் வரப்போற பூமியை முழுவதும் விசாரிக்கிற இந்த ஒரு காலத்துல உன்னை நீ ஒளித்துக்கொள் என்கிறபடியான ஒரு ஆலோசனையை நான் சொல்லுகிற போது, தேவன் சொல்லுகிற போது, இந்த பரிசேயரை போல நியாயசாஸ்திரிகளை போல எனக்கு வேதத்தை தெரிஞ்சிருந்தாலும், தேவனுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி நான் ஏமாந்துக்கிட்டு இருந்தாலும், தேவன் கொடுக்கிற ஆலோசனையை நான் தள்ளிவிடுகிறவனாக இருப்பேனே ஆனால் தேவனுடைய விசாரணைக்குள்ளாக வந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த விசாரிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு வியாதியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு எல்லை பிரச்சனையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், எப்படியோ. ஆனால் தேவனுடைய விசாரிப்புங்கிற காரியம் வருகிற இந்த நாட்களிலே நான் என்னை ஒளித்து கொள்கிறவனாக இல்லாதிருப்பேனே ஆனால்,
நான் இந்த விசாரணைக்குள்ளாக வந்தே ஆக வேண்டும். என்னை நீ ஒழித்துக்கொள்னா எப்படி ஒழித்து கொள்ளணுங்கிறாரு. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்ன சொல்றாரு? என் ஜனமே என்றபடியா அழைக்கிறார். முதல் காரியம் என்ன? என் ஜனமே. தம்முடைய ஜனத்தை ஒரு அன்பின் அழைப்பாக, ஒரு எச்சரிப்பின் அழைப்பாக என் ஜனமே என்றபடியாக அழைக்கிறார். கவனி, நான் சொல்றத கேளு என்றபடியாய் என் ஜனமேங்கிறார். உபாகமம் 7:6 படிப்போம். உபாகமம் 7:6. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்ச கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் இல்லை, ஒன்றை என்ன பண்றார்? தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் இங்கே வசனம் என்ன சொல்லு? என் ஜனமே என்றபடியாய் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கான ஒரு பொதுவான காலிங் இல்லை, பொதுவாக எல்லாத்தையும் கூப்பிடுற ஒரு வார்த்தை இல்லை. என் ஜனம்னா அவருடைய ஜனங்களுக்கு தான். ஆமென். அவருடைய ஜனங்களை அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். இன்னும் ஏசாயா 1:3 என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 1:3. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஆமென். மாடு கூட தன் எஜமான யாருன்னு தெரியும். கழுதை கூட தன்னுடைய ஆண்டவனோட முன்னண எந்த இடத்துல அதை கட்டுவார் என்ன அப்படிங்கிற காரியமெல்லாம் தெரியும். ஆனால் இஸ்ரவேலராகிய நாம் தானே அவர் உணர்வில்லாது இருக்கிறோங்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பேசிய காரியத்துக்கும் தேவன் அழைக்கிற போதும் என் ஜனமே என்று கூப்பிடுகிற போதும் தானே ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றபடியாக சொல்கிறார். ஆமென். பெர்க்மான்ஸ் பாட்டு நல்ல பாட்டு. என்ன? என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏ. ஒரு இறுதி காலத்துக்குள்ள நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். என் ஜனமே என்றபடியா ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய பிள்ளைங்களே கொஞ்சம் தூரத்தில் போய் விளையாண்டுக்கிட்டு இருந்ததுன்னு வைங்க, அதுக்கும் அந்த பக்கம் ஒரு தூரத்தில் ஒரு மாடு வேகமாக ஓடி வருது அல்லது வேற ஒரு காரியம் வருது. அந்த ஆபத்து வருகிற போது நம்ம என்ன பண்ணோம்? உடனே அந்த பிள்ளைங்களை சீக்கிரம் ஓடிவா, என் பக்கத்தில் வந்து நின்றுக்க என்றபடியா நம்ம அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம பக்கம் பாதுகாப்பாக வச்சுக்குவோம். ஆமென். அது மாதிரி தான் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனமே நீ ஒளித்துக்கொள். ஹல்லேலூயா. உன்னை நீ மறைச்சிக்க. ஒரு விசாரிப்பின் நாட்கள் பூமி எங்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. அதுக்கு நீ இப்பயே தயார்படுத்திக்க. ஹல்லேலூயா. இப்பயே நம்மளை தயார்படுத்திக்கணும். ஆமென். வரப்போகிற காரியம் எப்படிப்பட்டதுங்கிறது வந்த பிறகு நம்ம தவிக்கிறக்கூடாது. ஹல்லேலூயா. என்னுடைய விசாரிப்புக்கான காரியத்தில் எனக்கு இருக்கிற பங்கு, ஆமென், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானது. அப்படின்னா என்ன? என்னுடைய காரியம் தேவனுக்கு முன்பாக என்னுடைய விசாரிப்பு ஒரு 100% இருக்குது அப்படின்னா, நான் தேவனோட காரியத்தில், தேவனை தேடுகிற காரியத்தில் நான் 20% தான் இருந்தேன்னா 80% என்னை விசாரிக்க வேண்டிதான் இருக்கும். ஹல்லேலூயா. மீதி 80% நான் விசாரணைக்குள்ளே வந்து தான் ஆகணும். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த நாளில் உன்னை நீ ஒழித்து கொண்டு நீ உன்னோட அந்த 100%க்கு நீ ரீச் ஆகணும். ஆமென். நான் உன்னை தொடாது இருக்கும்படியா, நான் அந்த விசாரணைக்குள்ளே நீ வராது இருக்கும்படிக்காக இருக்கணும்னா மீதி 80% நீ இப்போ நீ தயாராகிக்க. ஹல்லேலூயா. இன்னைக்கே நீ என்ன பண்ண? உன்னை ஒழித்து கொண்டு அந்த காரியத்தில் நீ சரியாகு. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன? என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள் பிரவேசி. ஹல்லேலூயா. உன் அறைக்குள் பிரவேசி. உன்னை தனிமைப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா.
உன்னை தனிமைப்படுத்திக்க என்றபடியாக சொல்லுகிறார். 2 நாளாகமம் 7:14 என்ன படிக்குது பாருங்க, பார்ப்போம். 2 நாளாகமம் 7:14 அநேகருக்கு தெரிஞ்ச வசனம் தான். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். நமக்கு தேவனுடைய விசாரணை 100% இருக்கிறத நான் சரியாக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்ற என்ன, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஹல்லேலூயா தங்களை தாழ்த்தணும். எதுக்கு? எங்க? நீ அறைக்குள் பிரவேசித்து, ஹல்லேலூயா, அறைக்குள் பிரவேசித்து தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், ஹல்லேலூயா, உனக்கு சேமத்தை தருவேன். ஆமென். உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், உனக்கு பாதுகாப்பை தருவேன். அந்த விசாரிப்பிலிருந்து நீ தப்பிச்சு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உன் அறைக்குள் பிரவேசிங்கிறார். அடுத்தது என் ஜனமே என்று கூப்பிட்ட அவர் அடுத்த காரியம் என்ன சொல்றார்? உன் அறைக்குள்ளே பிரவேசி. அதே 2 நாளாகமத்தில் 16:9 வசனம் பாருங்க. 16:9. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஆமென். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருந்தவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருந்தவங்களுக்குன்னா என்ன அர்த்தம்? உன்னை நீ ஒளித்துக்கொள் என்றபடியாய், அறைக்குள்ளே பிரவேசி என்றபடியாய், என் ஜனமே என்றபடியாய் அவர் கூப்பிடுகிற போது இந்த சத்தத்துக்கு நீ உத்தம இருதயத்தோடு இருப்பாயானால், ஆமென், தம்முடைய வல்லமை விளக்கும்படி உன் வாழ்க்கையை காண்பார். ஹல்லேலூயா. நீ அந்த காரியத்திலிருந்து தப்பிக்கும்படியாய் தேவ வல்லமை இருக்கும். அது மட்டுமல்ல, இதுக்காகவே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டிருக்கிறது. கடைசி தான் முக்கியம். இந்த விஷயத்தில் மதி இல்லாதவனாய் இருந்தால், ஹல்லேலூயா, யுத்தம் வரத்தான் செய்யும், விசாரிப்பு உன் மேலேயும் வரத்தான் செய்யும். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தில் நீ இப்போ கேட்குற காரியத்தில் மதி இல்லாதவனாக இருந்தால் விசாரிப்பு உன மேலேயும் தான் வரும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் இந்த காரியத்துக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குறவனாக இருக்கணும், என்னை தனிமைப்படுத்துகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன சொல்கிறாரு? நீ போய் உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி கொண்டு. ஆமென். உன் கதவை பூட்டி கொண்டு அப்படின்னா என்ன? மற்றவங்களோட டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கதவை பூட்டிக்கிறதுனா என்ன? திறந்து இருந்ததுன்னா டக்குன்னு ஒருத்தர் உள்ளே வரத்தான் செய்வாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய சிந்தனை திறந்து இருந்ததுன்னா பலர் உள்ளே தான் வருவாங்க. கதவை பூட்டுறமோ இல்லையோ முதல்ல செல்ஃபோனை ஆஃப் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லு? உன் அறைக்குள்ளே போய் உன் கதவை பூட்டி. மத்தேயு 6:6 என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 6:6. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆமென். இங்கேயும் ஆண்டவர் சொல்ற வசனம் வார்த்தை அதுதான். உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அப்படிங்கிறதோட நிறுத்திடல. என்ன? உன் கதவை பூட்டி. ஆமென். 2 இடத்துலையும் அறைக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொல்லுது, அதுக்கு அது கதவை பூட்டணும்னு சொல்லுது. ஆமென். ஏன்னா நான் என்ன தனிமைப்படுத்துகிற போது, கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவோடைய பாதத்தில் அமர்கிற போது மற்றவங்க டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. எந்த விதத்தில் அது தடைப்படாமல் இருக்கணும். ஆமென்.
அது சாத்தானுக்கு தெரியும். எப்போ கர்த்தர் நம்மளோடு பேச இருக்கிறாரோ, எப்போ ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கலான்னு அந்த ஆவியானவர் நம்ம மீது இறங்க இருக்கிறாரோ, அந்த நேரத்தில் சாத்தான் யாராவது ஒருத்தரை உள்ளே கூட்டி வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, நீ அறைக்குள்ளே பிரவேசிக்கிறது மட்டுமில்ல, கதவை பூட்டி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. இவன் எப்படி பூமி எங்கும் விசாரிக்கப்படுகிற ஒரு நாட்கள்ல இவன் மட்டும் எப்படி தப்பிச்சுக்கிட்டான் அப்படின்னு மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அதுக்கு காரியம் என்ன? நீ அந்தரங்கத்தில் தேவனை தேடின அப்படின்னாலே அவர் வெளியரங்கமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மற்றவர்களெல்லாம் பார்க்கும்படியாய் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்மளை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவன் இந்த நாளில் அந்த அறைக்குள்ள பிரவேசிக்கிறது மட்டுமில்ல, கதவை பூட்டுறவங்களா இருக்கணும். ஆமென். நமக்கும் தேவனுக்கு மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த காரியமும் நடுவில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி ஒருப்பட்ட ஒரு நேரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா ஆண்டவரு கூட அப்படித்தானே. லூக்கா 6:12 பாருங்க. லூக்கா 6:12. லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஏன் இவர் ஒரு அறைக்குள்ள போகல, ஒரு மலை மேலே ஏறி யாரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் தேவை. அது எனக்காக, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக அல்ல, உன் குடும்பத்துக்காக இருக்கலாம். ஹல்லேலூயா. சபைக்காக இருக்கலாம். ஆமென். ஆனால் அந்த குடும்பத்துக்காக யார் திறப்பின் வாசலில் நிற்கிறது? என் குடும்பத்தை காப்பாற்ற திறப்பின் வாசலிலே யார் நிற்கிறது? ஹல்லேலூயா. நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அதுக்கு என்னை தனிமைப்படுத்துகிறவனாக, என் அறைக்குள்ளே பிரவேசிக்கிறவனாக, கதவை பூட்டுகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை நான் அதிகப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை நம்மள்கிட்ட சொல்ல ஆவலாக இருப்பார். ஆமென். அதுக்கு நேரத்தை கொடுக்கணுமே, அதுக்கான இடத்தை கொடுக்கணுமே. நான் ஓடிக்கிட்டே இருந்தேன்னா தேவன் எப்படி என்னோட பேச முடியும்? தேவன் எனக்கு கொடுக்குற எச்சரிக்கையாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆமென். அதுக்கு நான் நேரத்தை ஒதுக்குனா மட்டும்தானே அவர் என்னோட பேச முடியும். ஆமென். அவை நம்ம காரியம் அதுதான். என் ஜனமே என்றபடியாய் நம்மளை அழைக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிற ஆலோசனை அறைக்குள்ள பிரவேசி, அது மட்டுமல்ல உன் கதவை பூட்டிக்க. ஆமென். 4வது காரியம் என்ன சொல்றார்? உன் கதவை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும். ஆமென். கர்த்தருடைய விசாரணைங்கிற காரியம் பூமி எங்கு வரப்போகுது, அந்த சினம் கடந்து போக மட்டும் நீ கதவை திறக்கக்கூடாது. ஆமென். நீ பூட்டிக்கணும். நீ கதவை திறக்காம அந்த சினம் கடந்து போக மட்டும். யாத்திராகமம் 12:12 என்ன சொல்லுது பாருங்க. யாத்திராகமம் 12:12. யாத்திராகமம் 12:12. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். ஆமென். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும், இதுதான் புரியும். எகிப்து தேசம் எங்குங்கிறத தான் நம்ம இங்க என்ன பண்ணோம்? பூமியை முழுவதும் விசாரிக்கிற நாள் என்றபடியாய். ஹல்லேலூயா. நான் விசாரிப்பேன். எதுக்கு? எகிப்து தேவர்கள் மேல் நான் நீதியை செலுத்தும்படிக்காய். அது விசாரிக்கிற காலமாக இருக்கிறது, நான் நீதியை செலுத்துகிற காரியமாக இருக்கிறது. அந்த நாளில் நீனும் உன் குடும்பமும் என்ன பண்ணு? வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த கதவின் நிலக்கால்களில் என்ன பண்ணணும்? ஆட்டுக்குட்டியோட ரத்தம் பூசப்பட்டு இருக்கணும். அப்படின்னா என்ன? நான் அறைக்குள்ள பிரவேசித்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். கிறிஸ்து நானுமாக இருக்கணும். எப்படி ரத்தம் நிலைக்கால்களில் ஒட்டிக்கிட்டு இருக்குதோ அப்படி நான் கிறிஸ்துவோட ஒட்டி இருக்கணும். ஆமென். அப்படி இருந்தால் தான் நான் காப்பாற்றப்பட முடியும். ஆமென். அது 13வது வசனம் கடைசி வரியை படிப்போம்.
நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அழிக்கும் வாதை உன்னை வந்து தொடாது. ஆமென். பூமி எங்கும் விசாரிக்கிற காலமாக இருக்குது, அழிக்கும் காலமாக இருக்குது. அது கொரோனாவாக இருக்கலாம், அது வேற எந்த காரியமாக இருக்கலாம். ஆனால் அந்த அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். அதுக்கு நான் தயாராகணும். ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை நான் கேட்கிறவனாக இருக்கணும். யாத்திராகமம் 12:22 படிப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கடைசி 2 வசனம் படிக்க போதும். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். விடிய காலம் மட்டும் வீட்டு வாசலை விட்டு வெளியே வராத, உள்ளுக்குள்ளே இரு. நீ என்ன அறைக்குள்ள பிரவேசிக்கணும், அறையை பூட்டி கொள்ளணும், வெளியிலையும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த அதிலே அப்படி தானே சொல்லுது. பூமி லாஸ்ட் லைன் என்ன, அதுதானா? ஆமென். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வாசலை விட்டு புறப்பட்டு வர வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ அவர் கொடுக்குற ஆலோசனைக்கு நான் அங்கே போய் இதை சம்பாதிக்கணும், இதை போய் பார்க்கணுமே, அதை போய் பார்க்கணுமே, ஏன் வராதன்னு சொல்கிறாரு. ஏன் நிச்சயமாக நம்ம வருவோம். ஏன் வருவோம்? அங்கே ஒரு காரியம் இருக்குது, உடனே அதை போய் பார்த்தாகணும். இங்கே ஒரு வேலை இருக்குது, இதை போய் உடனே செஞ்சாகணும். என்றபடியா எப்படியாவது நம்ம அறையை விட்டு வெளியே வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? அந்த சினம் கடந்து போகும் மட்டும். நல்லா உனக்கு புரியணும், தெரிஞ்சிருக்கணும். இந்த காரியம்லாம் அடங்கிடுச்சு, தேவனுடைய விசாரிப்புக்கான இப்போ கொரோனாவுக்கான காரியம் அடங்கிடுச்சு அப்படின்னு நீ தெரிகிறப்ப தான் வெளியே வரணும். ஹல்லேலூயா. ஒருத்தர் அப்படி தான், அவர் உண்மையிலே பெரிய ஊழியக்காரர். அவர் மனைவியும் வயசாயிடுச்சு. அண்ணா கொஞ்சம் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கொரோனா முடிஞ்ச பிறகும் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை. சென்னையில் எல்லாமே இதில் செல்ஃபோனில் ஆர்டர் பண்ணுறது. அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. செல்ஃபோனில் ஆர்டர் பண்ணுறது, வீட்டுக்கு சாப்பாடு வந்தால் சாப்பிட்றது, வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை ஒரு வருஷத்துக்கு மேலே. ஹல்லேலூயா. அப்புறம் இதெல்லாம் கேள்விப்பட்டு மற்றவங்க போய் அவங்கள்ட்ட சொல்லி, இத்தனைக்கு என்ன, அவர் ஒரு ஊழியக்காரராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். ஆமீன். அதுக்கப்புறம்தான் அவங்க பயம் இல்லாமல் வெளியே வந்தாங்க. அதனால் இந்த அளவுக்கு பயம் இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? விடிய கால வரைக்கும் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம்னா காரியம் என்ன? அவருடைய விசாரணைக்கான சினம் கடந்து போகும் மட்டும். வசனம் என்ன சொல்லுது? அந்த சினம் கடந்து போகும் மட்டும் நம்ம உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும். ஆமீன். உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும்னா இன்னைக்கு நான் அறைக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது கவனமாக இருக்கணுங்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக நான் கவனமாக இருக்கணுங்கிற காரியம் தான் முக்கியம். ஏசாயா 26:21 படிப்போம். 26:21. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். ஆமென். பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி, நம்ம அதான் முன்னாடியே படித்தோம். கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். ஹல்லேலூயா. ஓசியா 4:6 என்ன சொல்லுது? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இந்த காரியத்தை அறிஞ்சிருந்தும் தெரிஞ்சிருந்தும் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அவர் என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் சங்காரமாகறாங்க, அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் அவரால் காப்பாற்ற முடியல. ஏன்னா அவர் பூமி எங்கும் விசாரிக்கிற ஒரு காலம். அவர் சொல்லியிருந்த ஆலோசனைப்படி என்ன நான் ஒழித்து கொள்ளல, என்ன நான் தனிமைப்படுத்தி கொள்ளல. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற காரியத்தில் நாம் தேவன் வைத்திருக்கிற ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்றபடியாய் அந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகள் போல நான் தேவன் எனக்கு கொடுத்த ஆலோசனையை நான் தள்ளி விடுகிறவனாக இருக்கிறேன். அதனால அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களே என்றபடியாய். ஆமென். அடுத்த காரியம் என்ன? சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இது அதிக நாட்கள் அல்ல. ஆமென். அதிக நேரம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட நாள். ஆமென். அந்த கொஞ்ச நேரம் நீ ஒழித்து கொண்டு தான் ஆகணும்.
உன்னை மறைத்து கொண்டு தான் ஆகணும். நீ கிறிஸ்துவின் நிழலிலே நிற்கிறவனாக இருக்கணும். எரேமியா 8:7 என்ன சொல்லுது பாருங்க. எரேமியா 8:7. எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆமென். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். ஹல்லேலூயா. பறவைகள் எல்லாம் தானே அதுக்கான நாட்கள் தெரியுது. ஹல்லேலூயா. அந்த சீசன் தெரியும். கரெக்டாக அந்த சீசன் முடிகிற நேரமோ அல்லது எந்த சீசனுக்கு எங்கே போகணுமோ அது பல 1000 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி அது அங்கே போய் தன்னை காத்துக்கும். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு அது பறந்து போயிடும். அது காலத்தை அறிகிறதாக இருக்குது. ஒரு பறவை கூட காலத்தை அறிகிறதாக இருக்குது. ஆனால் என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். கர்த்தர் எப்படி நியாயம் விசாரிக்கிறார், என்ன பண்ணுறாருங்கிறத அவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறாங்களேங்கிறார். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு இந்த காலத்தை நான் அறிந்து கொள்கிறவனாக இருக்கணும். இந்த காலம் எப்படிப்பட்டது? ஹல்லேலூயா. தேவன் விசாரிக்க எனக்கு என்ன நடக்குது, என் குடும்பத்தில் என்ன நடக்குது, எனக்கு என்ன நடக்குது, ஏன் இந்த விசாரிப்புக்கான காரம் என்ன நோக்கி வருது. ஆமென். இதுக்கு நான் தப்பிச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆமென். அதை நான் அறிந்தவனாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 13:15 படிப்போம். மார்க் 13:15. மார்க் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமலும் தன் வீட்டிற்கு மேல் இறங்காமலும் தன் வீட்டின் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன். ஹல்லேலூயா. வீட்டின் மேல் இருக்கிறவன், அதாவது ஒரு பூகம்பமோ அல்லது வேற ஒரு காரியமோ அல்லது வெள்ளமோ இந்த பகுதியில் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த காரியங்கள் வரப்போது வசனம் இங்கே என்ன சொல்லுது? ஒருத்தன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் மேலே இருக்கிறத போய் வேணா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பான். அது கொஞ்சம் ஈஸியான காரியமும் கூட நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறாரு? வீட்டில் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமல் இருக்கட்டும். அப்படின்னா என்ன? நீ தப்பிச்சுக்கணும்னு நீ நினச்சி ஓடணும்னு நினச்சின்னா நீ அதில் மாட்டிக்குவ. ஹல்லேலூயா. அப்போ நீ என்ன பண்ணணும்? நீ அந்த நேரம் நீ எங்கே ஓடுனாலும் நீ மாட்டிக்குவ. நீ செய்ய வேண்டியது ஆண்டவருடைய பாதத்தில் அவர் அறைக்குள்ளே இருக்கிறது தான் உன் வேலை. ஹல்லேலூயா. அது மட்டும்தான் உன்னை தப்புவிக்கும். இங்கே ஓடி அங்கே ஓடி நீ தப்பிச்சுக்கலான்னு நினச்சின்னா ஓடுகிற இடமெல்லாம் தானே உனக்கு பாதுகாப்பு இருக்காது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார், வீட்டில் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமல் இருக்கட்டும் என்றபடியாய். ஹல்லேலூயா. ஒரு பூகம்பம் வருதுன்னா கட்டடமே இடிஞ்சிடும், மேலே இருக்கிறவன் தான் ரொம்ப பாதிப்பான். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்கிறதோ, நீ வீட்டு மேலே இருந்தாலும் பயப்படாத, நீ கீழே இறங்காத, அங்கே இரு. ஹல்லேலூயா. நான் தான் உன்னை தப்புவிப்பேன். ஆமென். அப்போ இன்னைக்கு அவர் கொடுக்குற ஆலோசனைப்படியா அந்த கொஞ்ச நேரம், அது எவ்வளோ நேரம்னு தெரியாது. ஹல்லேலூயா. அந்த கொஞ்ச நேரம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏசாயா 54:7 படிங்க. ஆண்டவருடைய கொஞ்ச நேரம் எப்படி இருக்கும்? ஏசாயா 54:7. 44. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்கிறார். அந்த இமைப்பொழுது கைவிட்டா அந்த பாதிப்பு எப்படி இருக்கும்? ஒரு கார் ஓட்டுறவன் இமைப்பொழுதுன்னு கண்ணை மூடி திறந்தான்னா என்ன ஆகும்? ஹல்லேலூயா. அந்த ஆக்சிடெண்ட்டோ அதனால் வர விளைவு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்கிறார், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். அதுக்கப்புறம் காயம் கட்டுறது அது அடுத்த பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆனால் நான் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்?
நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறவனாக, என்னை அறைக்குள்ள என்னை பாதுகாக்கிறவனாக, நான் ஒளிந்து கொள்ளுகிறவனாக, மரியாதை போல ஒரு நல்ல பங்கை தேர்ந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். அது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். கடைசியா என்ன காரியம்? 6வது காரியம். இந்த காரியத்தை எதுக்காக? ஒரு எச்சரிப்பு காரியம். ஆமென். அதை தான் 21 படித்தோம். ஏசாயா 26 21, பூமியினுடைய குடிகளின் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி. ஹல்லேலூயா. இது போய்கிட்டே இருக்குது. உலகத்தில் பூமியில் அக்கிரமம் மிகுதியாகிக்கிட்டே இருக்கு. அவர் இதை ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், இதை தடை செஞ்சாகணும். அதுக்கு பூமி எங்கும் வரப்போகிற இந்த விசாரிப்புக்குள்ளாக ஆமென் விசாரிக்கான காரியத்தை அவர் ஏறெடுத்து தான் ஆகணும், கையில் எடுக்க இருக்கிறார். அந்த காரியத்தில் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதுக்கு முன்பாகவே நம்மளுக்கு எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அந்த எச்சரிப்புக்கான வசனம் தான் அது. என்ன? என் ஜனமே என்றபடியாய், என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச காலம் கொஞ்ச நேரம் உன்னை தனிமைப்படுத்து, தேவனுடைய பாதத்தில் அமரு. ஆமென். உபாகமம் 18:19 படிப்போம். உபாகமம் 18:19. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தை என்கிட்ட வருகிற போது இதை யாரும் செவி கொடுக்காமல் இருப்பாங்களே, ஆனால் அவங்கள என் விசாரிப்புக்குள்ளாக கொண்டு வருவேங்கிறார். ஹல்லேலூயா. நான் அவர்களை விசாரிப்பேன். ஆமென். என் வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்காதபடினால என் விசாரிப்புங்கிற காரியம் அவங்களுக்குள்ளாக வரும் என்றபடியாக சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? சங்கீதம் 35:24, சங்கீதம் 35:24. சங்கீதம் 35:24. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும், என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும். ஆமென். ஆண்டவரே, நீங்க என்ன விசாரிக்கணும்னா விசாரிங்க, உங்க நீதியின்படி விசாரிங்க. நான் செஞ்ச தவறுக்கான காரியத்தை நீங்க விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு. உங்க நீதியின்படி விசாரிங்க. ஆனா ஒரே ஒரு ரிக்வஸ்ட். என்ன ரிக்வஸ்ட்? மற்றவங்க எல்லாம் தானே நீங்க விசாரிக்கிறத என் மேல, எனக்குள்ள, என் குடும்பத்துல வர்ற அந்த விசாரிப்பை பார்த்து மற்றவன் மகிழும்படியா அது இல்லாம பார்த்துக்கங்க. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் இப்படிதான் இருந்தாங்க, அதனால தான் இவங்களுக்கு இப்படி வந்ததுன்னு மற்றவங்க சொல்லாதபடி அந்த விசாரிப்பை எனக்குள்ள நீங்க நடத்திக்கங்க. இதை தான் தாவீது கேட்குறான். ஹல்லேலூயா. நீங்க விசாரிக்கிறதுனா விசாரிங்க, நான் செஞ்ச காரியத்துக்கு, நான் செஞ்ச தவறுக்கு. ஹல்லேலூயா. ஆனா அந்த விசாரிப்பு மற்றவங்க மகிழும்படியா அது இருக்காதபடி கொஞ்சம் பார்த்துக்கங்க. இது அவனுடைய ரிக்வஸ்ட். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அதை தான் நம்ம கேட்கணும். நம்ம எல்லாருமே ஒரு நீதியான காரியத்தில் நம்ம போயிருக்க மாட்டோம். ஒருவேளை ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல, ஒரு காரியத்தில் ஒரு தவறுகள் இருந்திருக்கலாம். தேவனுக்கு முன்பாக அதை விசாரிக்கிற ஒரு காலமாக இருக்கிறபடினால, பூமி எங்கு விசாரிக்கிற காரியம் என்னால நம்ம அறைக்குள்ள இருந்தாலும் தானே சில நேரங்களில் தேவன் விசாரிக்கும்படியான ஒரு காரியத்தை நம் மீது வைப்பாரே, ஆனால் அந்த விசாரிப்பு மற்றவங்க மகிழும்படியா இல்லாதபடி பார்த்துக்கங்கன்னு நம்ம ஜெபிக்கணும். ஆமென். தேவன் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக நம்மளை தனிமைப்படுத்துவோம். நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, சபைக்காக, தேசத்துக்காக நம்ம ஒளிந்து கொள்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிறவர்களாக இருப்போம். சினம் கடந்து போக மட்டும். அது கொஞ்ச நாள் நிச்சயமாக வரத்தான் போகுது. அதில் மாட்டிக்கொள்ளாது இருக்கும்படிக்காய் தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடாது இருக்கிறவர்களாக நம்ம இருப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் இப்பொழுதும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆலோசனைக்காய் உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ இதை நாங்கள் விட்டுவிடாது இருக்க, கடைபிடிக்க ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம்.
உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.